நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்து இறை போட்டு பிடிக்கிறதுக்காக சின்ன மீன்லாம் பிடிச்சோம். மார்னிங் 6 போனோம்னா இன்னைக்கு ஈவினிங் 6க்கு தான் வருவோம். லைக் 12 ஹவர்ஸ் மேலே கடலூரில் தான் இருக்கணும். ஸோ தேவையான ஃபுட் என்னவோ அது வாங்கியாச்சு. 6:45 தான் ஐஸ் எடுக்க போகிறோம். போயிருக்காரு, இங்கே தான் இருக்கா வாடி எங்கண்ணா இருக்கு. ஐஸ் அடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு கிளம்பலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ நேற்று நைட்டு போன மாதிரி ரொம்ப பக்கத்துலலாம் போகல, இது கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போகணும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரம்னு சொல்கிற அந்த மலையை தான் பார்த்தீங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 சுற்று இந்த போட்டில் சுற்றிட்டு அப்படியே வந்து அந்த கடவுளை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் வந்து போவோம். எதிர்பார்த்த இடம் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம். வித்தின் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று நைட்டு பிடிச்ச மீனரை யூஸ் பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் துண்டுலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நூல் வந்து விட்டுருவோம் ரொம்ப லாங்குக்கு. எகெயின் வந்து கேப்சர் ஆச்சுன்னா திரும்பி வந்து நம்ம அந்த லைனை வந்து இழுக்கணும். எவ்வளோ பெருசு. ஸோ ஒரு வழியாக ஒரு மீனை பிடிச்சாச்சு. அண்ட் அகெயின் இன்னொரு மீன் வந்து மறுபடியும் மாட்டிருக்கு. ஓட்டே ஒரு பக்கம் ஆடுது. ஆட்டே அப்பா சரியான பெருசு. இதில் வீடியோ தெரியுது. 2வது மீன் பிடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே 3வது வந்துருச்சு. காலைல டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 9 to 10 AM தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே டூனா ஃபிஷ் பிடிச்சிட்டோம். ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஃபிஷ்ஷுக்காக. நேற்று பிடிச்ச முரல் மீன் இருக்கு இல்லையா, அதை வந்து பெயிட்டாக யூஸ் பண்ணி வந்து போட போகிறோம். மார்னிங் வரும்போது ரொம்ப ஸ்மூத்தாக போன போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மேலே கீழேன்னு தூக்கி போட்டு உள்ளே இருக்க உடம்புக்குள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு. இது எவ்வளோ நேரம் இந்த மாதிரி போகும்னு தெரில. பட் வந்து டைம் ஆக ஆக இன்னும் வந்து கண்டிஷன் மோசமாகிட்டே தான் போகும். வந்து வீடு திரும்பிட்டுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கே வர வேண்டியவர் கொஞ்சம் சீக்கிரமாக 3 மணிக்கு எனக்காக வந்தார். அதில் நம்ம ஐஸ் எடுத்தோம் இல்லையா வாடி, அங்கே தான் மீனை கொண்டு போகிறாரு. போட்ட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட ரேட் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை, எந்த ஒரு லாஸும் கிடையாது. அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம். இப்போது போட்டை மேலே ஏற்றணும்.